வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி சனி பயிற்சி வரப்போகுதுங்க. ஏற்கனவே சனி பயிற்சி திருக்கணிதத்துப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான் அது. திருக்கணிதம் வாக்கியங்கிற இருவேறு பஞ்சாங்கங்கள் இருக்குது. அதில் சனி பயிற்சியினுடைய கால அளவு மாறுபடுது. அதனால தான் கொஞ்சம் நமக்கு வேறு வேறு காலங்கள் அது காட்டுது. சனியினுடைய பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி ரொம்ப சரியாக இருக்கும். அதாவது இப்போ சனி பகவானுடைய கோயில் திருநள்ளாறில் இருக்குது. அந்த கோயில்லையே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்துப்படியான சனி பயிற்சி விழா தான் கொண்டாடுவாங்க. ஸோ இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வர சனி பயிற்சி தான் ரொம்ப எங்களுடைய அனுபவத்தில் சரியாக இருக்குது. சரி, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆக போகிறார். அதன் மூலம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5வது இடத்துக்கு போகிறார். அஷ்டமச்சனி தரும் கெடுபலன்களில் பாதி அளவு கெடுபலன்களை தருவதே அர்த்தாஷ்டம சனி ஆகும். இப்போது அர்த்தாஷ்டம சனி விலகிறதால இனி சனியால் எந்தவித கஷ்டமோ நஷ்டமோ உங்களுக்கு வராது. இனி சொத்துக்கள் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், இது போன்ற செயல்கள் எல்லாம் செய்ய முடியும். எந்த தடங்கல்களும் இருக்காது. சொத்துக்களில் இருந்த பராமரிப்பு பிரச்சனை, சொத்துக்களில் இருந்த வில்லங்கோ தீரும். பூர்வீக சொத்துக்கள், பாகவிஸ்தி சொத்துக்கள் கிடைக்கும். தாயாருக்கு இருந்து வந்த நோய் நொடிகள், கைகால் முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி போன்றவை தீரும். சொந்த பகை மாறும். சொந்த பந்தங்கள் மீண்டும் நம்மளோட சேரும். பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தொழில் மூலம் ஏற்படும் வரவேண்டிய பாக்கிகள் கடன் கொடுத்த தொகைகள் சேரும். யாரிடமாவது கடன் கேட்டாலும் வங்கியில் லோன் கேட்டாலும் கிடைக்கும். சிலருக்கு சொத்துக்கள் மூலம் வருமானமும் சொத்துக்கள் விற்பதால் பணவரமும் ஏற்படும். எப்போதுமே பொருளாதார கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு இனிமேல் பொருளாதார கஷ்டங்கள் நீங்கும். செல்வமும் செல்வாக்கியமும் ஏற்படும். கடன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கடந்த காலத்தில் கடன் ஏற்பட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க. குரு பகவான் சிறப்பாக இருப்பதால் கடன் காட்சிகள் நீங்கும். கடன் தொந்தரவு குறையும். அதனால் நிம்மதி இனிமேல் அடையலாங்க. அதாவது உங்களுக்கு விரயச்சனின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே அந்த அர்த்தாஷ்டமச்சனி இருந்துச்சுல, அதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ வர்றது பஞ்சமச்சனி தான். அதாவது 5வது இடத்துல தான் சனி வருது. அதனால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சனி 5ஆம் இடத்திற்கு வருவதால் சிலருக்கு வேலை மாறுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு நிறுவனத்திலேருந்து இன்னொரு நிறுவனம் போகிறது, அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம். வேலைக்கு ஒரு இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு செல்ல நேரிடும். அரசு துறை மற்றும் தனியார் துறையில் வேலை பார்க்கும் சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி கிடைத்தால் படிப்பிற்கு சம்பந்தம் இல்லாமல் வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்காமல் இருக்கும். சிலருக்கு தனியார் துறையில் வேலை கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கும். கூலி வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டில் பெரும்பாலான பேர் கூலி வேலை தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் வரும், நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சொந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்த தொழில் செய்ய முயற்சித்து இதுவரை தொழிலை சரிவர அமையாதவர்களுக்கு இனிமேல் தொழில் சிறப்பாக அமையும். தொழில் விருத்தி ஏற்படும். தொழில் மூலம் வருமானம் பெருகும். ஏற்கனவே சொந்த தொழில் சிறப்பாக செய்து கொண்டிருப்போருக்கு தொழில் சிறிது மந்தமடைந்து மட்டும் காணப்படும். இரு தொழில் அல்லது பல தொழில் செய்பவர்களுக்கு ஒரு தொழில் மந்தமடையும், ஒரு தொழில் சிறப்பாக தான் ஓடும். திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனியின் பார்வை 7வது இடத்திற்கு வருவதால் சிலருக்கு திருமண முயற்சி கைகூடும். காதல் திருமணமும் கைகூடும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். சிலருக்கு புதிதாக காதல் மலரும். புதிய நபர்களுடன் நெருக்கமான உறவு ஏற்படும். ஏதேனும் ஒரு காரணமாக பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவியர்கள் மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சனி 11வது இடத்தை பார்ப்பதால் தொட்ட காரியமெல்லாம் இனி வெற்றி பெறும். நினைத்தது நடக்கும். பிறரின் உதவியும் ஒத்தாசையும் கிடைக்கும். வம்பு வழக்குகள் நமக்கு சாதகமாக வரும். சனி 2ஆம் இடத்தையும் பார்ப்பதால் வண்டி மற்றும் இரும்பு சார்ந்த தொழில் செய்வோருக்கு நல்ல வருமானமும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு வண்டி மற்றும் இரும்பு சார்ந்த தொழில் அல்லது வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆண் பெண் வாரிசு எது வேணும்னு ஆசைப்பட்டாலும் அது நிறைவேறும். பிள்ளைகளுக்கு கைகால் வலி மற்றும் வாகன விபத்துக்கள் ஏற்படலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
கல்வி, மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாக வரும். தேர்வில் வந்து வெற்றி பெறலாம், நல்ல மார்க் எடுக்கலாம், நினச்ச கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள சிலருக்கும் சிறிது மருத்துவ செலவுகள் ஏற்படும், எனினும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. இனி வரும் காலங்களில் சனிக்கிழமை வந்து கொஞ்சம் நன்மை தராது, அதனால் சனிக்கிழமையை மட்டும் பயன்படுத்தக்கூடாது. சனிக்கிழமை இல்லாமல் வேறு கிழமைகளில் எந்த காரியம் செஞ்சாலும் நல்லது நடக்கும். அதே போல் 8ஆம் நம்பர் பயன்படுத்தாதீங்க, 8ஆம் நம்பர் நன்மை தராது. ஆக விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு தொழில் ஸ்தானம் மற்றபடி வருமானம் எல்லாம் நல்லா இருக்கும், மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து கொடுக்காது. அர்த்தாஷ்டம சனி ஏற்கனவே இருந்தது தான் நிறையா கெடுபலனை கொடுக்கும். இப்போ அர்த்தாஷ்டம சனி விலகிருச்சுல்ல, அப்போ இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே.